தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை 21ஆம் தேதி கூட இருக்கிறது என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், எத்தனை நாட்களுக்கு இந்த மழைக்கால கூட்டத்தொடரானது நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் எதிர்வரும் ஜூலை 21ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். 21ஆம் தேதி கூடும் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை சுமார் 23 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல், இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம் ஆகியவை குறித்தெல்லாம் விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரே கூடும் என மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. மழைக்கால கூட்டத்தொடரில் குறிப்பாக இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அமெரிக்கா தான் காரணம் என ட்ரம்ப் கூறி வருவது, அதே போல இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ஆகியவை குறித்து ஒரு குறுகிய கால விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றவும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இவை தவிர டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் இல்லத்தில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது பெரும் அதிர்வலைகளை இருந்தது. இதில் தொடர்புடைய யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யும் வகையில் மத்திய அரசின் சார்பில் பதவி நீக்க தீர்மானம் ஒன்றும் கொண்டு வரப்பட இருக்கிறது மத்திய அரசின் சார்பில். இவை தவிர ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழு தன்னுடைய அறிக்கையை இந்த எதிர்வரும் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை தவிர மத்திய அரசு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டு வந்த புதிய வருமான வரி சட்டத்திருத்த மசோதா தேர்வு குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அந்த தேர்வு குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து அந்த மசோதா எதிர்வரும் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதால் எதிர்வருகின்ற மழைக்கால கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்.